शिवाय नमः ओम प्रभुवे नमः ओम पिंगलाय नमः ओम कृत्तिका सुवे नमः ओम श्रीवाहनाय नमः ओम विष्णुपूजाय नमः ओम दीनदयानम शक्तिनिराय नमः ओम विजिदास प्रपज्ञाय नमः ओम नरकासुर सर्पज्ञाय नमः ओम रक्षमालने श्रीमन्ताय नमः ओम मत्ताय नमः ओम ब्रह्मत्ताय नमः ओम उन्नताय नमः ओम दूरसैन्य सुरक्षकाय नमः ओम देवसेनापते नमः ओम प्राज्ञाय नमः ओम त्रिबालवे नमः ओम वत्सलाय नमः ओम वासुदाय नमः ओम शक्तिनराय नमः ओम कुमाराय नमः ओम सर्वाभीष्टसिद्धिरस्तु धनधान्यबहुपुत्रलाभं दीर्घमायुः। சக்தி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாமா? அப்பா முருகா, சக்தி என்னம்மா சக்தி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, மனசுக்குள்ளே வச்சுக்காத, வெளிப்படையா சொல்லிடு. எப்பவுமே இதே மாதிரி இருப்பீங்களா அத்தை? நீ ஏன் இப்படி கேட்குறேன்னு எனக்கு புரியுதும்மா. கொஞ்ச நாள் உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். அதுக்கு சூழ்நிலை தாம்மா காரணம். உன்னை செக் பண்ண டாக்டர்கிட்ட லக்ஷ்மி என்னை கூட்டிட்டு போயிருந்தான். அவர் உன்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நீ கவலைப்படாதம்மா, இனிமே நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க, உனக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீயும் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன் புருஷனையும் குடும்பத்தையும் நல்லபடியாக கவனிச்சுக்க. அதுக்கு தான் அத்தை நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்னையே அறியாம அப்படி பண்ணிடுறேன். அதை தான் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, உங்க அம்மா இறந்த துக்கத்திலேருந்து நீ முழுசா வெளியில வந்துடணும். அப்படி வந்துட்டாலே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ நல்லா இருப்ப. அம்மா, அண்ணி எல்லாத்தையும் மறக்கணும்னு தானே கோயில் கூட்டிட்டு வந்தோம். இப்ப மறுபடியும் நீயே ஞாபகப்படுத்துற மாதிரி பேசினா எப்படி? சரி, நம்ம கிளம்பலாமா? கிளம்புமா. சக்தி இந்த கர்ணா, அத்தை தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். கோயில் உள்ள வச்சிருக்காங்க, சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துடு. நீ வாமா. மாப்பிள்ள கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மத்ததை அப்புறம் பேசி. முடியாதுங்க, எனக்கு பைக் வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நீங்க கேட்ட மாதிரி பைக்கை ரெடி பண்ணிடுறேன். உன் பேச்ச நான் எப்படியா நம்புறது? நிச்சயம் பண்றப்ப கல்யாணத்தப்ப தரேன், இப்ப 2 நாள் கழிச்சு தரேன்ற, அதுக்கப்புறம் தலை தீபாவளிக்கு தரேன்னு சொல்லுவேன். இந்த ஏமாத்து வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா கிட்ட இருந்து பைக் வாங்கி தரது ஏன் பொறுப்புங்க? எனக்கா கொஞ்சம் இறங்கி வாங்க. உனக்காக நான் ஏண்டி இறங்கி வரணும்? பைக் சாவி என் கையில வந்தாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன், இல்லனா மாலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட வேண்டியதுதான். செத்து போங்க, எனக்கு என்ன கவலை? டேய், யார்மா நீ? என் புள்ளைய கை நீட்டி அடிக்கிற? புள்ளையா இவன்? அயோக்கிய. ஏய், கட்டிக்க போறவ முக்கியம் இல்ல, பைக் தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆம்பளையாடா நீ? கல்யாணம் முடிச்சிட்டு இந்த பொண்ணோட குடும்பம் நடத்த போறியா இல்ல பைக்கோட குடும்பம் நடத்த போறியா? யோ,
உனக்கு பைக் வாங்கி தர வைக்கிறேன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானயா? ஒரு பொண்ணு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சம்பந்தி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு யாருன்னே எங்களுக்கு தெரியாது. யார் நீ? எதுக்காக இங்க வந்து கலாட்டா பண்ற? நான் கலாட்டா பண்ண வரலங்க. உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க பொண்ணோட வாழ்க்கை விளங்கவே விளங்காது. இப்பவே பைக் கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு சொல்றான். நாளைக்கு எவ்வளவு கார் கொடுக்குறேன்னு சொன்னா உங்க பொண்ணு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுமா? போய் ரொம்ப நேரம் ஆகுது. சும்மா நிறுத்துமா. மாப்பிள்ளை வீடுனா அது இதுன்னு கேட்கதான் செய்வாங்க. அத குடுக்கறதும் குடுக்காது எங்க இஷ்டம். அத கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறது பிரச்சனை இல்லைங்க. உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வேற யாராவது நல்ல பையனா இருந்தா கட்டி வைங்க. அத முடிவு பண்றது நாங்கம்மா, நீ இல்ல. ஏற்கனவே மாப்பிள்ளை கோபத்துல இருக்காரு. அவர் கையில கால்ல விழுந்து கல்யாணத்தை பண்ணலாம்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்துற போல இருக்க. போமா அந்த பக்கம். இவன் கால்ல விழுறத விட உங்க பொண்ணு கழுத்தை நெரிச்சு கொன்றுங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு போய் பாப்போமா? டேய், இவங்க திட்டம் போட்டு நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாடா போலாம். சம்பந்தி, வாமா. போகாதீங்க சம்பந்தி. எவ்வளவு ஊத்தி சொன்னதுக்காக நீங்க எதுக்காக போறீங்க? உங்க புள்ளைக்கு என்ன வேணுமோ அதை இப்பவே நாங்க செஞ்சிடுறோம். போகாதீங்க சம்பந்தி, உங்க கால்ல வேணாலும் விழுறேன். இந்த யோ, கல்யாணத்தை அதெல்லாம் முடியாதியா? எவ்வளவு ஊத்தி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ. இது என் பொண்ணோட வாடா போலாம். மாப்பிள்ளை. இனிமே இந்த கல்யாணம் நடக்காதியா? முடியா? முடியா? ஏன் இப்படி நினைக்கிற? ஐயோ, நான் உங்க பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவன் நல்லவன் இல்ல. யாரு நீ? சக்தி என்னங்க? தலை எடுத்து நீ யாருடி? பாருடி என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு. பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி பண்ணவனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா? இதுக்காக போயிட்டு அம்மா, அந்த அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது. நல்லவன் இல்ல. நீ யாரு? எங்க சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. என்ன பண்ணுவே? நீங்க கேட்டதை கொடுத்துற மாட்டேன். நீங்க சொன்ன கேளுங்க. சம்பந்தி மாப்பிள்ளை, நீ ஒண்ணு சக்தி, கவலைப்படாத. சக்தி என்னம்மா? தாலி கட்டுற நேரத்துல இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் நான் என்னன்னு இவள பெத்த மகராசி நீங்க தானா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கே பெத்து போட்டீங்களா? ஏம்மா என்ன நடந்ததுங்க? படாத பாடுபட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண திடீர்னு எங்க இருந்தோ வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டால. இல்ல தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுல பிரச்சனை ஏமா, பண்ணாங்க. கல்யாணம்னா ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை நாங்களே சரி பண்ணிருப்போம். நடுவுல போது நாசம் பண்ணிட்டேன். ஐயா, நீங்க சொல்றத பார்க்கும்போது ஏதோ நடக்கக்கூடாத பெரிய தப்பு நடந்திருக்கு. இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ கொஞ்சம் மனசு சரியில்லாத பொண்ணு. மனசு சரியில்லைன்னா வீட்ல வச்சு வைத்தியம் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு வெளியில கொண்டு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? இப்ப நாங்க என்னங்க பண்றது? எங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறது? திடீர்னு வந்து இப்படி பண்ணிட்டாளே. தப்புதாங்க. மாப்பிள்ளை வீட்டு அட்ரஸ் வேணா கொடுங்க, நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே எங்க சமாதானப்படுத்துறது? அவங்க போனா போனோம்மா. இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமா இருக்கணும். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பேசாம வா நீ. ஆமா, கொஞ்சம் நீங்க வயசுக்கு வா பொண்ணு சக்தி. வாழ்க்கை பிரச்சனையில தள்ளி விட்டுட்டு விட்டுருங்க. பேசிங்க பாருங்க. அந்த பொண்ணு நீ பேசாம வா, வா வா. சக்தி. அதுக்கு என்னன்னு வாயை தெரியும் மூடிட்டு சன்னி. வா. அத்தை, வாயை மூடிட்டு வாடி. மேடம், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. திலீபனுக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்களேன். நீங்க சொன்னீங்க தான் 4-5 தடவை ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணலன்னா நான் என்னங்க பண்றது? பாருங்க, இப்ப கூட ஃபோன் எடுக்கல. அங்கிள், நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? அதான் சொன்னேனம்மா, திலீபனை பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். கிட்டத்தட்ட ஹாஃப் டே முடிஞ்சிடுச்சு அங்கிள். இனிமே திலீபன் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. மீட்டிங் போற வழியில நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன் ஃபோன் காலையும் அவன் பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான். ஏம்மா திலீபன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? அவசரமாக பணம் வேணும்னு கேட்டான். என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லி மழுப்புறாம்மா. அவன் பொய் சொல்லல அங்கிள். பிசினஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்கிறது உண்மைதான் அங்கிள். அவன் சரியா கேட்கலையா இல்லை நாங்களே சரியா புரிஞ்சுக்கலையான்னு ஒன்றும் புரியலம்மா. அந்த விஷயமா தான் வாக்குவாதம் வந்து கோச்சிட்டு வெளில போயிட்டான். இப்போ கூட அவன் பிரச்சனையை தீக்கிற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். அவன் கேட்ட பணத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனால் அந்த தகவலை கூட அவன் கிட்ட சொல்ல முடியல பாரு. அந்த
பணத்துக்காக எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கானோ யார்கிட்ட எல்லாம் கேட்கறானோ நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா. அவன் கேட்டப்பவே நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அங்கிள். 5 லட்சம் ரூபாமா? எப்படிமா முன்ன பின்ன விசாரிக்காம கொடுக்க முடியும்? அதுக்கு போய் கோச்சிட்டு போனா என்னமா அர்த்தம்? முன்னெல்லாம் திலீபன் இப்படி இல்லம்மா. எதை சொன்னாலும் கேட்டுப்பான், சரியா புரிஞ்சுப்பான். ஆனா இப்ப எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறான், என்னைய எதிர்த்து பேசுறான், சின்ன சின்ன விஷயத்துக்கு வீட்டை விட்டு போயிடுறான். எதனால இப்படி மாறினான்னு எனக்கு தெரியவே இல்லம்மா. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அங்கிள். திலீபன் ஃபோன் பண்ணா நீங்க வந்துட்டு போனதை நான் கண்டிப்பா சொல்றேன் அங்கிள். அவன் கேட்ட பணம் ரெடியா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லுமா. கஷ்டமோ சுகமோ பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருந்தாதாம்மா நல்லா இருக்கும். அவன் இல்லாத வீடு வீடாவே இல்லை. வரமா. அங்கிள் ஒரு நிமிஷம். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஃபீல் பண்றத பாக்குறப்போ என்னால அமைதியா இருக்க முடியல. திலீபன் இப்போ தட்சிணாமூர்த்தி அங்கிள் வீட்ல தான் இருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், நீங்க பணம் கொடுக்காததால திலீபன் அங்க போய் சேர்ந்துட்டான். அங்கிளும் அவனுக்கு பணம் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். இத சொன்னா நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் வருவான்னு நம்பி நீங்க ஏமாந்துட கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இல்லம்மா, திலீப் நான் வளர்த்த புள்ள. பணத்துக்காக என்னைக்குமே அந்த மாதிரி மாறுற ஆள் அவன் கிடையாது. தட்சிணாமூர்த்தி கிட்ட எந்த காலத்திலையும் போய் சேர மாட்டான். உனக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க. உங்களால ஏத்துக்க முடியலனாலும் இதுதான் உண்மை அங்கிள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். இதை நம்புறதும் நம்பாதது உங்க இஷ்டம். ஆனா ஒரு விஷயம் அங்கிள், திலீபன் இனிமே உங்க கூட வந்து சேர்வான்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நான் வேலைக்கு சேர்த்து விட்ட இடத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்கனா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க முன்னாடி போய் என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்களே. சாரி சார். என்ன சாரி? சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிருமா? பாவம், அவங்க வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த வேலையே வேணாம்னு அவங்க ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. இதுக்கு பதிலா அவங்க என்ன ஏன்டா இந்த வேலைக்கு சேர்த்து விட்டு செருப்பு கழட்டி அடிச்சிருக்கலாம் தெரியுமா? அது கூட தப்பு இல்ல. ஐயோ, ஏன் சத்தி அப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க கஷ்டமா இருக்கு. இது என்னால ஜீரணிக்கவே முடியல. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் அந்த பையன் மேல நிச்சயமா ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். எடுத்து கிழிச்சிங்க. யாரு இவன் தானே? அது ஆமா சார். ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணுங்க இலக்கற மாட்டோம். சார் பொண்ணுங்க இலக்கறமா? என்ன திமிரா உனக்கு? இருங்க தொலைச்சிர அவன. பொறுமையா இருங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். நான் அவன சும்மா விட மாட்டேன். இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். தொலைச்சிர ஜாக்கிரதை. சுவாமிநாதன், இவன் நிலாவை எல்லாரும் முன்னாடி டீஸ் பண்ணிருக்கான். அவங்க ஃபேமிலி பத்தி தப்பா பேசி அவங்கள அழ வச்சிருக்கான். இவன் நீங்க என்ன பண்ண போறீங்க? சார் இவனை கேட்டா நிலா தான் இவனை பத்தி தப்பா பேசினாங்கன்னு சொல்றான் சார். யாரு இவன் சொன்னானா? ஏடா போய் சொன்ன வாயை உடைச்சிரு ஜாக்கிரதை. இருங்க இருங்க சார்.
ஏண்டா நீ அவங்க கிட்ட ஓவரா வழிஞ்சதுனால தானே அவங்க உன்னை கூப்பிட்டு ஆன் பண்ணாங்க. அதோட ஒதுங்கி போகாம திரும்ப ஏன்டா அவங்கள வம்புக்கு எடுக்கிற? டேய் நீ திருந்தவே மாட்டியா? உன்னை பல தடவை வான் பண்ணியாச்சு, 2 தடவை சஸ்பெண்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீ மாறலனா உன்னை என்னடா பண்றது? வேலையை விட்டு தூக்குங்க. நிறைய லேடிஸ் வேற இங்க ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு வைக்கிறது தப்புங்க. சார் இவன் ஓனரோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சார். அவங்க அம்மா தான் ரெக்கமெண்ட் பண்ணி இவனை இங்க சேர்த்து விட்டாங்க. இங்க பாருங்க, ஆன்ட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எல்லாம் இத பத்தி கவலைப்படாதீங்க. இவன் கணக்க முடிச்சு முதல்ல வெளிய அனுப்புங்க. சார் அப்படிலாம் பண்ணிராதீங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். இவன் என்ன கெஞ்சி கதறனாலும் விட்டுறாதீங்க. தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சிஸ்டர் சிஸ்டர் சாரி சிஸ்டர். உங்க கால்ல விடுற என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். பாவம் சத்யா, சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். இவனெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது சஸ்பெண்ட் பண்ணும். அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். யோ இனிமேலாவது ஒழுங்காரு. இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இல்ல நீ எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதபடி பண்ணிடுவேன். போ, ஒரு வாரம் கழிச்சு வா. சரிங்க சார். ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? காரணம் உங்களுக்கே தெரியுமா தம்பி? பொதுவா எனக்கு துரோகம் பண்ணவனா நான் விட்டு வைக்கிறது இல்லை, வேரோட அழிச்சிடுவேன். ஆனா உனக்கு மட்டும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது. இப்ப சொல்லு, நிலாவை என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா முடியாது? முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது தம்பி. ஏன்னா உங்க அம்மாவும் பொண்ணும் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைன்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு சின்ன கீறல் கூட அவங்க மேல விழ. நிலாவை எங்கிட்ட கொடுத்துட்டா அவங்கள உயிரோட அனுப்பி வைப்பேன், இல்ல உணமாத்த அனுப்பி வைப்பேன். எப்படி வசதி? உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஹோம் மூவி மேக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட், தபால் பெட்டி எண் 6183, மயிலாப்பூர், சென்னை 6004.